வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வால் லைட் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருந்தால். இன்னைக்கு நம்ம இந்த வால் லைட் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ் தேவை. நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் செய்கிறதுனால இது வந்து நான் 3 எல்இடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வேறு எந்த ஷேப்பில் செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்இடி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். அடுத்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் பின்னு, அடுத்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர். இது இருந்தாலே போதும். நம்ம வால் லைட் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்ட்போர்ட் பீஸில் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு தடவை மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இடம் விட்டுருக்கேன். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 14.5 சென்டிமீட்டர் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் தேவை. அதை வந்து நான் இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்இடி எடுத்துக்கலாம். இந்த எல்இடியோட இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த 3 எல்இடியும் இந்த 3 இடத்துல மார்க் பண்ண இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிக்விக் வச்சு இப்போ நான் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து எல்லா ஒயரையும் உள்பக்கமாக ஆகிற மாதிரி நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் மடக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை எடுத்து நம்ம திருப்பி இந்த மேலே இப்படி வச்சு நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதோட இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதையும் நான் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து 12 வோல்ட் அடாப்டர் வச்சு பவர் சப்ளை கொடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி டபுள் சைட் டேப் வச்சு செவுத்தில் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு நைட் டைமில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த வால் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் செய்கிறது தான் இந்த வால் லைட். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கோங்க.